அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு உச்சரிப்பு கொண்ட எழுத்துக்கள் மொத்தம் 14. சரிங்களா? அதில் 13 எழுத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பெரிய வீடியோவில் இருக்குது, அதை போய் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி போட்ட வீடியோ பெரிய வீடியோ. ஃபே, ஹே, ஹே, தால், ரால், ஜே, ஷீன், ஸ்வாத், துவாத், தோ, தோ, ஐன், கைன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஃபே, ஹே, ஹே, தால், ரால், ஜே, ஷீன், ஸ்வாத், துவாத், தோ, தோ, ஐன், கைன். என்ன இன்றைக்கி ஒரு தகவல். நம்ம அரபி முறையில் எழுத்துக்களை உச்சரிக்கிறோமா இல்லாட்டி உருது முறையில் உச்சரிக்கிறோமா அப்படின்னு கேட்டால், நம்ம பாதியை அரபாவும் பாதியை உருதாவும் உச்சரிக்கிறோம். இப்போ அலிஃப்ங்கிறது அரபி எழுத்தாக தான் உச்சரிக்கிறோம். பே அப்படிங்கிறத உருது, தேங்கிறதையும் உருது முறையில், சேவும் அதே மாதிரி தான், ஜீம்ங்கிறது அரபியில், ஹேங்கிறது உருது, ஹே அதே தான் உருது தான். சரிங்களா? நான் டிக் போட்டதெல்லாம் அரபி முறை. சரிங்களா? ஹேவும் உருது தான், தால் அரபி முறை, லால் அரபி முறை. சரிங்களா? ரே, ஜே, சீன், ஷீன், ஸ்வாத், துவாத், தோ, ஓ, ஐன், கைன், ஃபே. என்ன ஃபே? இப்போ ஐன், கைன் இதெல்லாம் நம்ம அரபி மொழியில் தான் படிச்சுட்ருக்கோம். சரிங்களா? மற்ற டிக் போடாத எழுத்து ஃபுல்லாக உருது ஸ்டைலில் மிச்சம் உள்ளதை நம்ம இனிமே தான் பார்ப்போம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தகவல் கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்மையை நாடி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் உருது ஸ்டைலில் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. அரபி ஸ்டைல் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது நம்ம எங்கே நம்ம சொல்லும்போது தவறு வருங்கிறத அடுத்தாக்கில் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரேன். நாம் குரானை எப்படி எளிதான முறையில் ஓதணுமோ அந்த எளிதான ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இப்படி வேணாம் அப்படி வேணான்ல, குரானை நம்ம தெளிவாக ஓதணும், அதுதான் மேட்ரு. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.